வணக்கம் நேர்களே. இன்றைய தினம் மிகவும் முக்கியமானது இன்ஃபர்மேஷனுங்க. கிட்டத்தட்ட 21,773 கோடி ரூபாய் கமிஷனா பாத்தீங்கன்னாக்க ஒரு 15 பேங்குகள் மிஸ் செல்லிங் இன்சூரன்ஸ் அண்ட் மியூச்சுவல் ஃபண்ட் ப்ராடக்ட்டுங்க. இந்த காலத்தில் இது ரொம்பவே அதிகரித்து கொண்டு இருக்குதுன்னு சொல்லலாம். ஸோ நம்ம இதுல எந்த பேங்க் நேமையும் பத்தி நம்ம பேச போறதில்ல. ஓவராலா செல்லிங் லைஃப் இன்சூரன்ஸ் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இந்த ப்ராடக்ட்ல மாத்தமே இவ்வளவு ரூபாய் கமிஷனா எடுத்திருக்காங்க. இதுல என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க கம்ப்ளீட்லி மிஸ் செல்லிங் த ப்ராடக்ட்ஸ். மெயினா என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னாக்க அவங்களுடைய கமிஷன் பாத்தீங்கன்னாக்க பேங்க்ஸ் ஏர்ன் பண்றது 2 டைம்ஸ்ல இருந்து 11 டைம்ஸ் மோர் கமிஷன் ஆன் லைஃப் இன்சூரன்ஸ் பாலிசிஸ் தேன் த மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். அதனால நிறைய என்ன பண்றாங்கன்னாக்க கிரியேட்டிங் அ ஸ்ட்ராங் இன்சென்டிவ் அண்ட் அக்ரெசிவ் புஷ் அந்த ஆபீஸ் உள்ள மேனேஜர்ஸ்க்கு கொடுக்கறதுனால அவங்க என்ன பண்றாங்கன்னா இன்சூரன்ஸ் ப்ராடக்ட்ஸை அவங்களுடைய கிளையன்ட்ஸ் இப்போ ஒரு லோன் போறாங்க, இல்ல ஒரு சேஃப்டி லாக்கர் கேட்கறாங்க. ஸோ இதை மாதிரி நிறைய விஷயங்கள்ல பாத்தீங்கன்னாக்க இதை திணிக்கிறாங்க. ஒன்று. ரெண்டாவது பாத்தீங்கன்னா இது நிறைய சீனியர் சிட்டிசனுக்கு அவங்களுக்கு தேவையில்லை. அவங்களுக்கு இது தேவையா சூட்டபிலிட்டியா அது பார்க்காம அவங்களுக்கு பாத்தீங்கன்னாக்க நிறைய அந்த யூலிப் பாலிசிஸ் மாதிரி சீனியர் சிட்டிசன்ஸுக்கும் திணிக்கிறாங்க. இதெல்லாம் திஸ் இஸ் நாட் த ரைட் வே ஆஃப் த ஆட்டிடியூட். அதை தான் நாங்கள் இந்த இடத்துல கண்டிப்பாக நான் இதில் எச்சரிக்கிறேன். இதுல பேங்க்ஸும் சரி, பேங்க்ஸ்ல வேலை பண்ணக்கூடிய ஆபீசர்ஸும் சரி, அவங்களுக்கு என்ன தேவையோ அதை கொடுங்க. தேவையில்லாத விஷயத்தை கொடுத்து அதில் மாட்டுக்கூடாது. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு 2 பேர் எங்கிட்டயே வந்தாங்க. அவங்க பாத்தீங்கன்னாக்க அவங்க ஹஸ்பண்ட் இறந்து போயிட்டு அவருக்கு அமௌண்ட் அந்த பேங்க் அக்கௌண்ட்ல போய் விழுந்ததுனால அந்த பேங்க்ல என்ன பண்ணிருக்காங்க, தேவையில்லாமல் கண்ணாபண்ணான்னு அவங்களுடைய டோட்டல் இன்கமே பாத்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு 5-6 லட்சம் ரூபாய் இருக்கும். அவங்களுக்கு போய் 5 லட்சம் ரூபாய் 6 லட்சம் ரூபாய் வருஷம் பணம் கட்டுற மாதிரி யூலிப் பாலிசியை புஷ் பண்ணிருக்காங்க. அவங்களும் வேற விஷயம் தெரியாம அதை போட்டுட்டு வந்ததுக்கு அப்புறம் அந்த 1 மாசம் அந்த டைம் இருந்ததுனால ஆஸ்க் them to take the money back. இன்னொரு பாலிசியில இன்னொரு கிளையன்ட் பாத்தீங்கன்னாக்க அவங்க 3 வருஷம் கட்டிட்டாங்க, இந்த வருஷம் கட்டுறதுக்கு பணம் இல்லை, என்ன பண்றதுங்க. இத மாதிரியான விஷயங்கள் வங்கிகள்ல அதிகமாக நடக்கிறது. அதனால மக்களே உஷாரா இருங்க. ஸோ என்ன வேணும் அப்படிங்கறத, உங்களுக்கு என்ன வேணும் அப்படிங்கறதுல தெளிவா இருங்க. பேங்க் நீங்க அதை எடுத்தாதான் உங்களுக்கு பேங்க்ல எல்லா வேலையும் நடக்கும், கிடையவே கிடையாது. பேங்க் ஆர் மிஸ் செல்லிங் த ப்ராடக்ட்ஸ். பி கேர்ஃபுல். உங்களுக்கு அது மாதிரி ஏதாவது விஷயங்கள் இருந்ததுன்னா தாராளமா எங்களை அணுகலாம். நாங்க உங்களுக்கு அதுக்கு ஒரு சொல்யூஷன் கொடுக்கிறோம். நன்றி, வணக்கம்.